அரச வேலைக்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். பேருந்து கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுமா? வெளியான அறிவிப்பு. செம்மணியில் பதற்றம், விரட்டி அடிக்கப்பட்ட CVK சிவஞானம். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு. செம்மணி போராட்ட களத்திற்கு சென்ற அமைச்சர் சந்திரசேகரன் உள்ளிட்ட குழுவினருக்கு நேர்ந்த கதி. போர் நிறுத்தம் தொடர்பில் அலி கமேனியின் நிலைப்பாடு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், காற்றில் பறந்த அனுரவின் உறுதிமொழி, கிண்டல் அடிக்கும் மொட்டு. உக்ரைனில் கோர தாக்குதல், பலர் பலி. நாமலிடம் பதுங்கிய சாணக்கியன், செம்மணியில் விரட்டி அடிக்கப்பட்டதன் பின்னணி. திருகோணமலையில் ஐநா மனித உரிமைகள் பேரவை உயர் ஆணையாளர், போராட்டத்தில் மக்கள். அமைதிக்கான நோபல் பரிசு, அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் பெயர் பரிந்துரை. 35,000 அடி உயரத்தில் ஏர் இந்தியா விமானத்தில் திடீரென நோய்வாய்ப்பட்ட பயணிகள். அரசு சேவையில் 30,000 புதிய பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அனைத்து ஆட்சேர்ப்புகளும் போட்டித் தேர்வுகள் மூலம் நடத்தப்படும் என்று அமைச்சு அறிவித்துள்ளது. பொது நிர்வாக சேவை, திட்டமிடல் சேவை மற்றும் அறிவியல் சேவை உள்ளிட்ட பல்வேறு பணியாளர் மட்ட பயணிகளுக்கு தகுதியான நபர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன தெரிவித்தார். மேலும் முகாமைத்துவ உதவியாளர்கள் மற்றும் கிராம அலுவலர்கள் போன்ற அத்தியாவசிய வெற்றிடங்களும் நிரப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஆட்சேர்ப்புகளும் போட்டித் தேர்வுகள் மூலம் நடத்தப்படும். 7 ஆண்டுகளில் பெரிய அளவிலான பொதுத்துறை ஆட்சேர்ப்பாக இந்த நடவடிக்கை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டில் பேருந்து கட்டணங்களை 2% குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கத்தினால் பேருந்து சங்கங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போக்குவரத்து அமைச்சின் அதிகாரிகளுக்கும் பேருந்து சங்கங்களுக்கும் இடையே இன்று பிற்பகல் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி திட்டமிடப்பட்ட வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் குறித்து கலந்துரையாடுவதற்கு போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் பேருந்து சங்கங்களுக்கு இடையே இந்த கூட்டம் நடைபெற்றது. எனினும் அரசாங்கத்தின் இந்த முன்மொழிவுக்கு பேருந்து சங்கங்கள் தங்களது எதிர்ப்பை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பேருந்து கட்டணம் 2% குறைக்கப்பட்டால் முதலாவது மற்றும் இரண்டாவது குறைந்தபட்ச கட்டணங்களில் எந்த திருத்தமும் இருக்காது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதற்கு அடுத்ததாக காணப்படும் கட்டணங்களில் மாத்திரமே திருத்தம் ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் இன்றைய தினம் செம்மணியில் போராட்டம் நடைபெற்ற இடத்துக்கு சென்ற வேளை அங்கிருந்த போராட்டக்காரர்களால் விரட்டி அடிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி வேண்டி அணையா விளக்கு போராட்டமானது கடந்த 23ஆம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் இன்று வரை நடைபெற்று வருகிறது. குறித்த போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் சென்ற வேளை அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் அவரை ஒருமையில் விழித்து கூச்சலிட்டு அந்த பகுதியில் இருந்து அவரை விரட்டி அடித்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை போராட்ட களத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உள்ளிட்டோர் வருகை தந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கடும் அதிருப்தி அடைந்து முரண்பட ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்களை மோசடியாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து தேசிய சுதந்திர முன்னணிக்கு வழங்கப்பட்ட 40 வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு சுமார் 9 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக விமல் வீரவன்ச உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது வழக்கு தொடர்பான மேலதிக விடயங்கள் குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செம்மணி போராட்டத்திற்கு வந்த கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அந்த இடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. செம்மணி போராட்ட களத்தை தங்களது அரசியல் தேவைக்காக பயன்படுத்த வேண்டாம் என கூறிய அமைச்சர் விரட்டி அடிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் அமைச்சர் சந்திரசேகருடன் இருந்த தேசிய மக்கள் சக்தியினரும் அந்த இடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை போராட்ட களத்திற்கு வருகை தந்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஆகியோரும் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
போர் நிறுத்தம் தொடர்பில் ஈரானின் மிகவும் சக்தி வாய்ந்த நபராக கருதப்படும் நபரான அயதுல்லா அலி கமேனியிடமிருந்து எந்தவொரு பொது ஒப்புதலும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை ஈரானின் ஜனாதிபதி உட்பட சில மூத்த ஈரானிய அதிகாரிகளும் அமைப்புகளும் நேற்று உறுதிப்படுத்தினர். இருப்பினும் நாட்டின் உச்ச தலைவரான அலி கமேனியே பொதுவாக அரச விடயங்களில் இறுதி முடிவுகளை மேற்கொள்வார். இந்நிலையில் போர் நிறுத்தம் குறித்து அவர் எப்போது கருத்து தெரிவிப்பார் என்பதில் சர்வதேசத்தின் கவனம் திரும்பியுள்ளது. கமேனி மத்திய தெஹ்ரானில் உள்ள தனது இல்லத்தை விட்டு வெளியேறி இப்போது ஒரு பாதுகாப்பான பதுங்கு குழியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் கடைசியாக ஜூன் 18 அன்று அரசு தொலைக்காட்சியில் முன்பதிவு செய்யப்பட்ட செய்தியில் தோன்றினார். அதில் அவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிபந்தனையற்ற சரணடைதல் அழைப்பை நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரிகளை பிடிப்போம் என கத்தோலிக்க மக்களுக்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசுநாயக்க உறுதியளித்த போதிலும் அந்த வாக்குறுதியை அவர் மறந்துவிட்டார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கிண்டல் அடித்துள்ளது. மொட்டு கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே சாகர காரியவசம் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் அவர் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரிகள் கண்டறியப்படுவார்கள் என ஜனாதிபதி அருண்குமார் திசுநாயக்க வழங்கிய உறுதிமொழி இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை. பிரதான சூத்திரதாரி தனது கட்சியின் தேசிய பட்டியலில் இருந்ததை அவர் மறைத்தார். அதேபோல பேராயரையும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தவறாக வழிநடத்தினார்கள். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்து 8 மாதங்கள் கடந்துள்ளன. ஆனால் இது தொடர்பில் இன்னும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணையின் தற்போதைய நிலையை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துமாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்துகின்றோம். பேராயரும் இந்த விடயத்தில் தலையிட்டு உரிய அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும். ஏனெனில் பிரதான சூத்திரதாரிகள் மறைக்கப்படுகின்றாரா என்ற சந்தேகம் எமக்கு ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய விமானப்படை நடத்திய தாக்குதலில் 17 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் பாடசாலைகள், மருத்துவமனைகள் மற்றும் ஒரு தொடருந்து ஆகியவை சேதமடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் வடக்கு நகரமான சுமையில் நடந்த ஏனைய தாக்குதல்களில் ஒரு குழந்தை உட்பட 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். நெதர்லாந்தில் நடைபெற்ற நோட்டோ மாநாட்டுக்கு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சென்றிருந்த போது இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் ரஷ்யாவிற்கு எதிரான மேலும் தடைகள் குறித்து விவாதித்த உச்சி மாநாட்டின் போது விளாடிமிர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி அணையா விளக்கு போராட்டத்திற்கு வருகை தந்த சாணக்கியன் அடித்து விரட்டப்பட்டுள்ளார். உண்மையில் சாணக்கியன் எல்லாம் என்பது ஒரு தேச துரோகி. இவர்கள் போன்றவர்களால் நானும் ஒரு அரசியல்வாதி என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு வெட்கமாக உள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். யாழ் செம்மணியில் இடம்பெற்று வரும் அணையா விளக்கு இறுதி நாள் போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சாணக்கியன் உள்ளிட்டோர் பொதுவெளியில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன், சூசை, பொட்டம்மான் என்ற வீரவசனம் கதைத்துவிட்டு அங்கு சிங்களவர்களிடம் சென்று மாற்றி மாற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் அரசியல்வாதிகளை மக்கள் நம்ப வேண்டாம். அவர்கள் பலரும் தேச துரோகிகளே. சாணக்கியனின் பேச்சுக்கள் தொடர்பில் நாமல் ராஜபக்ச என்னிடம் விசாரித்திருக்கின்றார். எங்கு கொன்று கதைத்துவிட்டு நாமல் ராஜபக்சவிடம் சென்று பணிந்து பேசுவார். டக்ளஸ் தேவானந்தாவெல்லாம் ஒரு கொலைகாரர். எனது கண்முன்னே எனது நண்பனை கொலை செய்திருக்கின்றார்கள். இவர்கள் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை வைத்து அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உயர் ஆணையாளரின் திருகோணமலை விஜயத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்களின் அவசரமான மனித உரிமை நிலைமைகள் மற்றும் குறைபாடுகளை அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் முகமாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடாத்தப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் இன்றைய தினம் திருகோணமலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையினை கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த பாதிக்கப்பட்டவர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கம், சிவில் அமைப்புகள் மற்றும் வடக்கு கிழக்கு சமூக இயக்கம் ஆகியோர் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது கவனஈர்ப்பில் கலந்து கொண்டோரை மனித உரிமை உயர்ஸ்தானிகர் சந்தித்து கலந்துரையாடியதோடு அவர்களிடமிருந்து மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். அதேவேளை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் ஊடக பேச்சாளர் ஜெரமி லாரன்ஸ் ஆணையாளரின் இலங்கை வருகை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். அமைதிக்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பெயர் முறைப்படி பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. குடியரசுக் கட்சியை சேர்ந்த எம்பியான கார்ட்டர் நோபல் குழுவிற்கு எழுதிய கடிதத்தில் டிரம்பின் பெயரை பரிந்துரை செய்துள்ளார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வந்த டிரம்பின் பங்கு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025 ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு இதுவரை 338 வேட்பாளர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் என்று நோபல் குழு தெரிவித்துள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பெயரை சமீபத்தில் பாகிஸ்தான் பரிந்துரைத்தது. பல போர்களை நிறுத்த முயற்சி மேற்கொண்டாலும் தனக்கு நோபல் பரிசு தர மாட்டார்கள் என்று டிரம்ப் ஆதங்கத்துடன் தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது.
லண்டனில் இருந்து மும்பை நகருக்கு சென்று கொண்டிருந்த ஏர் இந்திய விமானத்தில் 2 விமான ஊழியர்களும் 5 பயணிகளும் நோய்வாய்ப்பட்டதாக ஏர் இந்திய நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமானம் 35,000 அடி உயரத்தில் இருந்தபோது அவர்களுக்கு மயக்கம் வந்ததாகவும் வாந்தி வருவது போன்ற உணர்வு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. விமானம் மும்பை நகரில் பத்திரமாக தரையிறங்கியதும் மருத்துவ குழுக்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு மருத்துவ உதவி வழங்க தயாராக இருந்தன. பயணிகளும் ஊழியர்களும் நோய்வாய்ப்பட்டமைக்கான காரணத்தை ஆராய விசாரணை மேற்கொள்ளப்படுகிறதாக தெரிவிக்கப்படுகின்றது.